புதுடெல்லி ரஷ்யாவுடன் 2 ஆண்டுகள் போர் நீடித்து வரும் நிலையில் பிரதமர் மோடி உக்ரைன் பயணம் 23ஆம் தேதி செல்கிறார். பிரதமருக்கு ராக்கி கட்டி மாணவர்கள். ஸோ இது வந்து ஆமாம், நான் வந்து ஒரு சின்ன விஷயம் இதை பற்றி சொல்லிட்டுறேன். அவன் ஏன்னா இந்த 58 செகண்டுக்குள்ளே தான் சொல்லி ஆகணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தர் வந்து ஆவரேஜ் அதிமுக பைத்தியம்னு என்னை பற்றி கமெண்ட் பண்ணியிருந்தார். எல்லோரும் புரிஞ்சிங்கன்னா, எனக்கு நான் கட்சி தொடர்பு இல்லாதவன். அப்புறம் கட்சிக்காரங்களும் நானும் எந்த காலத்துலையும் ஒன்றாக முடியாது. நான் எம்ஜிஆர் பைத்தியம், அவ்வளோதான். எனக்கு அரசியலும் தெரியாது, அரசியல்வாதிகள் சுத்தமாக பிடிக்கவும் பிடிக்காது. நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் எப்படி கழுவி ஊற்றுறேன்னு கலாய்க்கிறேன்னு. ஸோ அப்புறம் நம்ம பிரதமர் அவர்கள் வந்து என்னதான் நட்பு நாடு ரஷ்யா இருந்தாலும் ரஷ்யாவுக்கு வந்து உக்ரைன் வந்து எதிரி. ஆமாம், நண்பனுக்கு எதிரி, நமக்கும் எதிரி. ஸோ ஜாகிரதையாக போயிட்டு வாங்க, அவ்வளோதான். பிரதமருக்கு ராக்கி கட்டிய மாணவிகள். ரக்ஷா பந்தன் பண்டிகையை ஒட்டி பிரதமர் மோடியை டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று சந்தித்த பள்ளி மாணவிகள் அவருக்கு ராக்கி கயிறு கட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். சென்னை, நம் உரிமையை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டோம். ஜனதாவுடன் ரகசிய உறவு இல்லை. எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதில். கோல்கத்தா, வங்காளதேசத்தில் இருந்து 6 கிலோ தங்கத்துடன் இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்ற வாலிபர். முதலமைச்சருக்கு ராக்கி கயிறு. சகோதரத்துவை வலியுறுத்தும் ரக்ஷா பந்தனை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சென்னை தலைமை செயலகத்தில் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஜான்சி ராணி சந்தித்து ராக்கி கயிறு கட்டிய போது எடுத்த படம் அருகில் அமைச்சர் சேகர் பாபு, பிரம்மகுமாரிகள் அமைப்பை சேர்ந்த லட்சுமி, மல்லிகா, கயல்விழி, ரவீந்திரன் உள்ளனர். தமிழகத்தின் புதிய தலைமை செயலாளராக என் முருகானந்தம் நியமனம். தமிழக அரசு உத்தரவு. சென்னை இ-சேவை மையங்கள் மூலம் சுய சான்றிதழ் கட்டிட அனுமதி. தமிழக அரசு திட்டம் நல்ல திட்டம்தான். அட் த சேம் டைம் தமிழக அரசு இன்னும் ஒரு படி மேலே போய், அதாவது என்னது மேலோட்ட சிந்தனை இல்லைங்க, ப்ராடு மைண்டு பீப்புள் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. இப்போ அந்த இஸ்ரேல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேரிடர் காலங்களில், போர்க்காலங்களில் வந்து அந்த நாட்டு மக்கள் உயிர் போயிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க வீட்டுக்கு அடியிலே பங்கர் கட்டியிருப்பாங்க, சுரங்கப்பாதை மாதிரி, அவங்க உயிர் பாதுகாக்க. அந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் வந்து பேரிடர் இந்த மாதிரி ஆபத்து காலங்களில் வந்து மக்கள் வீட்டுக்குள்ளேயே சுரங்கப்பாதை வச்சுக்கிட்டு அங்கே போய் அவங்க ஒழிஞ்சிக்கிட்டாங்கன்னா பேரிடர்லேருந்து தப்பிக்கலாம். இல்லை, மன்னர்லாம் அந்த காலத்தில் அப்படி தாங்க தப்பிச்சிக்கினாங்க. மன்னர்கள் என்னங்க, அவங்க திருட்டு பசங்க, அவங்களே தப்பிக்க விட்டுங்க. மக்கள் பாவையிலேயே ஓட்டு போடுறான்ல, அவனை காப்பாற்றுங்களேன். லக்னோ, மாணவர்களை செங்கல் சுமக்க வைத்த பள்ளி தலைமை ஆசிரியர். இது பார்த்தீங்கன்னா தப்பு தான். என்னையே எடுத்துக்கலாம், என் கதை. சின்ன பிள்ளைய இருக்கும்போது 5வது அந்த மாதிரி படிக்கும்போது மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு, அப்போல்லாம் கூரைகளில் கிடையாது, மண்ணில் தான் நான் எழுதிங்க. கையெழுத்து ரொம்ப அழகாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஆமாம், மண்ணில் தான் எழுதி நான்லாம் படித்தேன். அப்படிப்பட்ட காலங்கள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வாத்தியானுங்க இருக்கிறானுங்கள, அப்போது அந்த 5 வயசு 6 வயசு பசங்க இருக்கிறாங்கல்ல, பிள்ளைங்களை கூட்டின்னு போய் பாலியல் தொல்லை கொடுத்துருவானுங்க. என்னையும் பண்ணியிருக்காங்க, என் அக்காவையும் பண்ணியிருக்கானுங்க. ஸோ நான் இதுக்கு சொல்ல வரேன், இந்த பசங்களுக்கு ஏன் அப்போ மீடியா கிடையாது, எதுவும் எடுத்து போடல, இப்போ ஏன் எடுத்து போடுறானுங்கன்னா, இந்த திருட்டு பசங்க இருக்காங்களா, வாத்தியான், தலைமை வாத்தியான், மயிறு, டீச்சர் கீச்சர்லாம், அதுங்க புள்ளெல்லாம் பெற்றுக்கும். ஆனால் அப்போல்லாம் மீடியா கிடையாது, அதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியாமே மறைச்சிட்டாங்க, மறைஞ்சி போச்சு. ஆனால் இந்த பிள்ளைங்களை வேலை வாங்குமானுங்க, ஸ்கூலில் பீ வாடுறது, மயிர் வாடுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறதுலாம் பண்ண விட்டுட்டு அந்த செலவெல்லாம் கவர்மெண்ட்டில் இவன் பண்ண மாதிரி ஆட்களை வச்சு பண்ண மாதிரி அந்த காசெல்லாம் வாங்கி ஆட்டையை போட்டு தின்னுவான் ராஸ்கல். அதுக்கு தான் இந்த பிள்ளைங்க வீடியோ எடுத்துப்போம். வங்கிகள் கடன் தர மறுப்பு வச்சுட்டாண்டா.
மறுப்பு இல்லை, ஆப்பு. எப்படி கொடுப்பேன்? எப்படியா கொடுப்பேன்? அறிவு இருக்கா உங்களுக்கு? அதுக்கு தான் உங்களை நான் திட்டுறேன். அறிவு இல்லாதவன், படிக்காத முட்டாளன். சுய சான்றிதழ் வாங்கிட்டா பேங்க்கில் உனக்கு ஒன்று கடன் கொடுத்துருவானா? கட்டிட அனுமதிக்கு உடனே உனக்கு லோன் கொடுத்துருவான். அதெல்லாம் கொடுக்க மாட்டான். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க, பேங்க்கு பொறுத்த வரைக்கும் அவர் பிச்சைக்கார எச்ச நாய். எவ்வளோ கூட்டுக்குறியாக வாங்கி வாங்கி நொழ்த்திப்பான். ஆனால் உனக்கு அது உன் பண்ணிட்டு திருப்பி கொடுக்கணும், லட்சம் கேள்வி கேட்பான். ஆமாம், அதையே உனக்கே வட்டி கூடுவான். திருட்டு நாய்ங்க. அவன் எப்படியா கொடுப்பான்? ரெண்டாவது இனிமேல் கொடுக்க மாட்டான். மல்லாயா மாதிரி ஒரு திருட்டு பயிருக்கு கொடுத்து அவன் கட்டிங் கொடுப்பான், மயிரை கொடுப்பான், ஊர் வாங்கி கொடுப்பான், கார் வாங்கி கொடுப்பான். நீ நான் மயிரை வாங்கி கொடுப்பியா? இனிமேல் பதப்பார், அவன் கொடுத்த கடனை வாங்க முடியலனாலும் பரவாயில்ல, இனிமேல் கொடுக்க மாட்டான். பேங்கே பூமி அறிவில் போகுது, உனக்கு எப்படா கொடுப்பான்? அறிவு கட்டவன எப்படா கொடுப்பான்? டிரைவர் இல்லாத மெட்ரோ ரயில் அடுத்த மாதம் சென்னை வருகை. ஓகே, தேங்க்யூ. அப்புறம் ஒரு நியூஸுங்க. தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்க வேண்டும். தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்க வேண்டும். யார் கேட்குறாரு? மத்திய ரயில்வே மந்திரிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். ஓகே, நானும் கேட்குறேன். எங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்பது போல் கேட்குறேன். என்ன, ஏன் கொடுக்க மாட்டீங்க? எதுக்கும் கொடுக்க மாட்டீங்க? ஏன் எங்கள் தென்னகத்தில் இருக்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பிஸ்கெட் விற்கிறவன், அப்புறம் அந்த காய்கறி அந்த பிளாட்ஃபார்மில் காய்கறி விற்கிறவன், சம்சா விற்கிறவன், ட்ரெயின் உள்ளார இந்த கண் பார்வை அற்றவர்கள் வந்து பர்பி கிருப்பிலாம் விட்டு பப்ளிக் நாசம் பண்ணுறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான், தூய்மை இல்லை, சுத்தம் இல்லை, அதுக்காக நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா? நாங்கள் எங்கள் முதலமைச்சர்கிட்ட நான் சொல்கிறேன். எங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின்கிட்ட சொல்லி இனிமேல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து தென்னகத்தில் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் தூய்மையாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். தயவு பண்ணி அவர் கேட்குற மாதிரி நிதி உதவி கொடுங்க. மைடியர் போர்டு போட் பேப்பர்ஸ், குட் மார்னிங். அதாவது முல்லா நசருதீன் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய கதைகளை படிங்க, செம்மையாக இருக்கும், நல்ல நாலேஜ் கிடைக்கும். ஆமாம், இதை பாருங்கள், அவருடைய கதை ஊருக்கு புதியவன் சொல்லிட்டு ஒரு கதை. நசருதீன் ஒரு புதிய ஊருக்கு போனார். தெருவில் நடந்து கொண்டு இருந்தபோது எதிரே வந்த ஒருவன், ஐயா இன்று என்ன கிழமை என்று கேட்டான். நான் இந்த ஊருக்கு புதியவன், இன்று இந்த ஊரில் என்ன கிழமை என்று எனக்கு எப்படி தெரியும் என்று கூறினார். இப்படிதான் ஏகப்பட்ட கதைகள், சாதாரணமாக இல்லை. இந்த புத்தகம் போக மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்குது. ஆமாம், மவுண்ட் ரோடில் அந்த ஹிக்குங் பதாம் புக் ஸ்டாலில் நிறைய லேண்ட்மார்க் ஏகப்பட்ட புத்தகங்கள், அதெல்லாம் வாங்கி போய் படிங்க. கொஞ்சம் அவேர்னஸ் உங்களுக்கு வேணும். ஏன்னா சுத்தமாக, அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு வயலுக்கு அவேர்னஸ் கிடையாது. ரோட்டில் வண்டி ஓட்டுறான் பாருங்க, கேவலமாக இருக்குது, சாவறான் கண்ணுக்கு முன்னாலேயே. அந்த குழந்தைங்கள்லாம் ஆக்சிடெண்ட்டில் கழுவி அடிக்குது, கருணை அடிக்கி சாவுது. இந்த போக்குவரத்து துறை அதை கண்டுக்கிறது இல்லை, அரசாங்கமும் கண்டுக்காது, இப்படியே சாவுங்க. அறிவை பெருக்கும் பல மொழிகள். பார்த்திங்கன்னா, முயற்சியே பெரும் பாக்கியம். முயற்சி என்பது என்ன தெரியுங்களாங்க? சும்மா வாயில் வடசு வருது இல்லை. இந்த பாருங்கள், இந்த கிழப்பையன் இந்த வயசில் கூட டெய்லி உட்காந்து எதையாவது படிக்கிறேன், மக்களுக்கு எதையாவது கருத்து சொல்கிறேன், அவங்களுக்கு பிடிக்கலையோ அந்த மாதிரி தான். எதையாவது ஒன்று செய்யணும். எங்கள் அப்பா சொல்லுவார், நல்லதோ கெட்டதோ எதையாவது செஞ்சுன்னு இருக்கிறான், புரியலையே எதாவது பேசிகிட்டு இருக்காடான்னு சொல்லுவார். அப்படி தான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கே நிறைய விஷயங்கள் புரியாது, இருந்தாலும் பண்ணுவேன். அப்படி தான் அந்த இங்கே பாருங்கள், முயற்சியே பெரும் பாக்கியம். முயற்சியே இல்லைன்னு வச்சுங்களேன், அவன் என்ன பண்ணுவான், வீட்டில் கிடப்பான். பக்கத்து வீட்டுக்காரன் நல்ல வேலைக்கு பண்ணவன் இருப்பான். அங்கே வந்து இந்த முயற்சியே என்னது பெரும் பாக்கியம் இல்லையா? அங்கே முயற்சி பாக்கியம் கிடைக்காது. பக்கத்து வீட்டில் ஒரு பாக்கியம் இருப்பான், அவன் வீட்டுக்காரன் வேலைக்கு போயிடுவான், இவன் வேலை இல்லாமல் கிடப்பான். இந்த பாக்கியமும் இந்த முயற்சி இல்லாத பாக்கியமும் ஒன்று சேர்ந்து பிள்ளைய பற்றி குப்பைத்தட்டில் போடும் கருமாந்திரம் போச்சு. அன்பானவர்களே, முன்னோர்கள் நமக்கு கொடுத்த பெரிய சொத்து என்ன தெரியுமா? விடுகதைகள். சிந்திக்க சிரிக்க. சரியா, அப்படியே போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம், சட்டுன்னு போகலாம், வேலைக்கு போகணும். ஆமாம், உச்சந்தலையில் ஒய்யார கொண்டை, ஆனால் தேகமெங்கும் அம்மை தழும்பு. உச்சந்தலையில் ஒய்யார கொண்டை, தேகமெல்லாம் அம்மை தழும்பு, அது என்ன? டக்குன்னு சொல்லுங்கள். என்னது? அண்ணாச்சி படம். சரி, அடுத்தது படம். அண்ணன் இனிப்பு தம்பி புளிப்பு தங்கை மட்டும் மணப்பால். அண்ணன் இனிப்பு தங்கை புளிப்பு தங்கை மட்டும் மணப்பால். டக்குன்னு சொல்லுங்கள். கமான் ப்ளீஸ், கமான். என்னது? பால். ஓகேவா? ஆமாம், பால் சக்கரை போட்டு தான் இனியும், அது வேறு கதை, அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, ஓகேவா? அப்புறம் கரகர குரல் கொடுத்து கூடி உண்ணுவான். கரகர என்று குரல் கொடுத்து கூடி உண்ணான், அது யார்? கரகர என்று குரல் கொடுத்து கூடி உண்ணுவான், நம்ம யார்? காக்கா. சரி, ஓகேவா? மாமா வீட்டு மச்சி வீடு ரோடாக நகருது பாரு. மாமா வீட்டு மச்சி வீடு ரோடு நகருது பாரு, அது என்னதுங்க? ஓகேவா? ரைட்டு. கனவின் பலன்கள். கிருபானந்த வாரியார். யானையை கண்டால் மிகவும் நல்ல அதிர்ஷ்டத்திற்கு காரணம். தான் நினைத்த காரியம் நிறைவேறும். யானையின் பேரில் தான் ஏறியதாக கனவு கண்டால் விதுவான்களாக கூடிய குமாரர்கள் பிறந்து கீர்த்தியை கொண்டு வருவார்கள் என்று அறிய வேணும். புலிகள், சிங்கங்கள் முதலைகள்
கரடிகள், கலைமான்கள் முதலிய துஷ்ட மிருகங்களை கண்டால் பலவான்களோடு விரோத உண்டாகும். மேற்கூறிய மிருகங்கள் தன்னை கடித்ததாக கண்டால் ஆபத்து நேரும். மேற்கூறிய மிருகங்களை தான் கொன்றதாக கனவு கண்டால் சத்துருக்களை ஜெயம் செய்து கீர்த்தி அடைவீர்கள். ரக்கை உள்ள பறவை பறந்து போனதாக கனவு கண்டால் தனவான்களுக்கு தரித்திரமும் தரித்திரர்களுக்கு திரவிய லாபமும் கிடைக்கும். பார்த்திங்களா, இது கிருபானந்த வாரியாருடைய புத்தகத்திலிருந்து